நேயர்களே வணக்கம். அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது தேர்தல் திருவிழா. இன்றிலிருந்து சரியா 73வது நாள்ல அடுத்த ஆட்சியை நிர்ணயிக்கின்றீர்கள். நீங்கள் தமிழக வாக்காளர்கள் சரியா 73வது நாள்ல அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிறீர்கள். 16 மே 2011 ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்ற தினம், அந்த ஆட்சி பொறுப்பேற்ற தினம். அதே தினத்தில், அதே 16 மே 2016 தமிழக வாக்காளர்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா மாற வேண்டுமா என்பதை நிர்ணயிக்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். 19ஆம் தேதியே தெரிந்துவிடும் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்று. ஒரு நீண்ட தேர்தல் திருவிழாவாகத்தான் இருக்க போறது. இடையில 73 நாட்கள் யார் யாரோடு கூட்டணி, எத்தனை அணிகள், இவையெல்லாம் தெரிவதற்கு இன்னும் கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்று மாலையே அமலுக்கு வந்துவிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை நடத்துவதில் சவாலாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது பல தேர்தல்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த தயார் நிலையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. என்னென்ன காரணிகள் இந்த தேர்தலை நிர்ணயிக்க இருக்கின்றன உள்ளிட்ட கேள்விகளும் இருக்கின்றன. விவாதிப்போம். சுதந்திரமாக நடக்குமா சட்டமன்ற தேர்தல்? ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான சூழல் இருக்கிறதா? அதை உறுதி செய்ய வேண்டிய அம்சங்கள் என்ன? கட்சிகள் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மகளிர் அணி துணை செயலாளர், சமூக நல வாரிய தலைவர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள், அதே போல திரு ஆவடி அந்தரிதாஸ் மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். மேலும் விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி செல்வி CR சரஸ்வதி அவர்களுக்கு. பல விஷயங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலி வாக்காளர்கள், அதிகமான வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பலருடைய பெயர்கள் மாற்றி மாற்றி டபுளா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கின்றன. இதுல சந்தேகங்கள், முரண்பாடுகள் அதிமுகவுக்கு தெரியலையாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2011 தேர்தலில் 4.7 கோடி. அந்த 2011 சென்சஸ் படி எடுத்து பார்த்தா 13 இருந்து 17 வயசுக்காரங்க 50.5 லட்சம். இப்போ இந்த தேர்தல்ல அந்த 4.7 இதுல 50.5 இது ரெண்டும் சேர்த்தா இயல்பா ஒரு 5.2 கோடியா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வரணும். நிறைய பேர் பதிவு செய்யாமல் இருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட 5.2 கோடிங்கிறத காட்டிலும் 5.8 கோடியா இருக்கு. சோ இதுல போலி வாக்காளர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சி வைக்குது. அந்த ஒரு முரண்பாடு அதிமுக பார்க்கவே இல்லையா? உங்களுக்கு அந்த முரண்பாடு தோணவே இல்லையா? எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் முடிந்த பிறகு சொல்லுவாங்க அவர்களுடைய வெற்றியை இழந்து அதிமுக ஜெயிச்சோன்னா போலி வாக்காளர் வந்துட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க. இந்த தடவை என்னமோ தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றாங்க. அதன்படி அவங்க கூட்டு கேட்டபடி தேர்தல் கமிஷனும் இப்போ ஏதோ சில பேர் பெயர், இறந்தவர்கள் பெயர் எல்லாம் எடுக்காமல் இருந்தா அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு ஒரு ஃபைனலா ஒரு லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. சில பேர் எடுக்காமல் இருந்த பெயரையும் அந்த பெயர்களை நீக்கி இருக்கோம் அப்படின்னு. ஆனா திமுக குற்றம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய முரண்பாடை அதிமுக நாங்கள் ஒன்னும். திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல இந்த குற்றச்சாட்டை சொல்லியது ஏன் அந்த ஒரு குற்றச்சாட்டுல இன்னைக்கு அவங்க சொன்ன பிறகு சில லட்சம் வாக்காளர்களை ஒரு போலி வாக்காளர்கள் அடையாளம் கண்டுவிட்டு நீக்கி இருக்கிறாங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் எழல? அவங்க குற்றம் சாட்டுவது இது அரசு கொல்யூஷனோட நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையே? இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கான சூழல் எப்படி ஏற்பட்டது? இதுல போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏன் வரல? நீங்களே சொல்றீங்க 2011 விட இப்ப ஜனத்தொகை கொஞ்சம் கூடி இருக்கிறது. சொன்ன மாதிரி இளம் வாக்காளர்கள் 18 வயது கடந்தவங்க ஓட்டு போட தயாரா நிறைய பேர் ஆன்லைன்லயே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் தன்னுடைய பேரை பதிவு பண்ணிருக்காங்க. சோ ஓட் பேங்க் ஹஸ் பீன் ரேஸ்ட். அதிகமா இருக்கு. 5 கோடியே 80 லட்சம் பேர் நம்ம வாக்களிக்க போறாங்க. அன்னைக்கு 4.7 கோடி வாக்காளர்கள். அந்த கட்டத்துல 13 இருந்து 17 வயசு, அதாவது வாக்களிக்க தகுதி இல்லாத, அதை நோக்கி வந்துட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 50.5 லட்சம். அது சேர்ந்தாலும் கூட இப்ப 5.2 கோடி தானே வரணும்.
இல்ல மேலும் பலர் சேர்றாங்கனாலும் கூட 5.3 4 பிரிஞ்சுக்கலாம். எப்படி இவ்வளவு அதிகமா வருது? நீங்க நாடாளுமன்றத்திலே பாத்தீங்கன்னா ஓட்டு போட போகும்போது நிறைய பேரோட பேர் விட்டு போயிருந்தது. வேட்பாளர் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிருந்தாங்க. 2011 போட்ட ஓட்ட கூட எடுத்து போய் காமிச்சாங்க. நிறைய பேரோட பேர் விட்டு போயிருந்தது. ஆனால் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ஒவ்வொரு தடவையும் தேர்தல் சரி பண்ணிக்கங்க, உங்க பேர் அந்த லிஸ்ட்ல பாத்துக்கங்கன்னு சொல்ல சொல்ல மக்களிடத்தில் இன்றைக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. நம்ம ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இன்னைக்கு நிஜமாவே மக்களிடத்தில் அதிகமாகி, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் கார்பரேஷன்ல போய் தன்னோட பேரை பதிவு பண்ண தானாக முன்வந்து நிறைய மக்கள் இன்னைக்கு தயாரி தன்னோட பேரை பதிவு பண்ணதின் காரணமாகவும் இன்னைக்கு ஓட் பேங்க் அதிகரிச்சிருக்கு. ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் போலியானவர்கள் இல்லாட்டி இந்த இதுல இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி இருக்கிறாங்க. அது நீக்கணுங்கிற கோரிக்கை ஏன் உங்கள்ட்ட இருந்து வரல? அந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் எழல? தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமை செய்யாம இருக்க மாட்டாங்க. ஃபைனல் லிஸ்ட் போடும்போது அவங்க தேர்தலுடைய வாக்காளர் பட்டியலை பார்த்து அவர்களுக்கு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே இந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க, தேர்தல் முன்ன வைப்பாங்க. எல்லா கட்சிகளும் வைக்கலாம் மிஸ்டர் ஹரி. ஆனால் திமுக சொல்றவங்க பூதாகரமாக அவ்வளவு வாக்குகள் போலி, அதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். திரு ஜெயராஜ் கிட்ட முதல் கேள்வி, இது ஒரு ப்ரொசீஜரலான விஷயம். இது தமிழ்நாட்டுல மட்டும் ஏதோ போலி வாக்காளர்கள் இருக்கிறதா இல்ல, அகில இந்திய அளவுல இன்னைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது இது பூதாகரமா இது அரசும் தேர்தல் ஆணையம் கொல்யூஷன் என்பது போல இல்ல அப்படிங்கறத நீங்க உணரலையா? இல்ல, நான் உங்களுக்கும் நினைவுபடுத்தணும் விரும்புறேன், அம்மையார் சிஆர் சரஸ்வதிக்கும் ஒரு நினைவுபடுத்தணும் விரும்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது பொத்தானை அமுக்குகின்ற பொழுதெல்லாம் ரெட்டலைக்கு வந்து வாக்களிக்க தானாக போலிங் ஆகுது அப்படின்லாம் நேரடியா தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டினாங்க. தேர்தல் கமிஷன் மீது நான் வழக்கு தொடுப்பு பண்ணாங்க. தேர்தல் ஆணையர் டெல்லியில இருந்து இங்க வந்து அந்த நிரூபிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்டப்ப அவங்க தரப்புல இருந்து யாருமே ரெப்ரசன்டேட்டிவ் போல. இதெல்லாம் பழைய வரலாறு. அப்படி ஒன்னும் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் ஒன்றும் அப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லல. போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கார்கள் சொல்றோம். போலி வாக்காளர்கள் அதுக்கு 10 லட்சம் பேர் அவங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்றீங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டு தலைமை தேர்தல் அதிகாரி ஜெயலலிதா 3 பேரும் சேர்ந்து 2014 தேர்தல் நடத்தினாங்க. யூ டவுட்டட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். நாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்ததற்கு இன்றைக்கு நேருக்கு நேராக 10 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. கடலூரில் நடைபெற்ற நீதி கேட்கும் மாநாட்டில் 2 பேரை நேரடியாக மேடைக்கு எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்து நிறுத்தினார். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். வாக்காளர் அடையாள அட்டையில் நீக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார் என்று நீக்கப்பட்டவர்களை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி 2 பேரை நேரடியாக மேடைக்கே கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி தேர்தல் ஆணையர் மீது பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டினோம் என்றால் ஆதாரத்தோடு குற்றம் சாட்டினோம். இறந்தவர்கள் சேர்ந்ததும் இருப்பவர்கள் நீக்கப்பட்டதும் தமிழ்நாட்டுல மட்டும் நடந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி இல்லங்க மிஸ்டர் அகில இந்திய அளவுல 10 லட்சம் இல்ல, அகில இந்திய அளவுல 7 லட்சம் பேர் பியூரிபிகேஷன் டிரைவ்ல நீக்கப்பட்டிருக்காங்க. கேரளால இதே பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால்ல இதே பிரச்சனை. இது ஒரு ப்ரொசீஜரலா நடக்கக்கூடிய விஷயம். சரிங்க, இங்க அரசியல் எங்க பாக்குறீங்கன்னு கேக்குறேன். 144 போன தேர்தலில் எப்படி சார் போட்டாங்க? யாரை கேட்டு போட்டாங்க? எந்த எதிர்க்கட்சி கேட்டது? தேர்தல் ஆணையர் எந்த எதிர்க்கட்சியும் கேட்க. காஷ்மீர்ல கிடையாது 144. காஷ்மீரை விட மோசமான மாநிலம் தமிழ்நாடு. நீங்க 144 போட்டுட்டு இவங்க பணம் கொடுக்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க கடந்த தேர்தல் ஆணையர். எதிர்கட்சியாவது நீங்க சொல்லுங்க, ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு தவிர எந்த எதிர்கட்சியாவது 144 எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்களா? கேட்கலையே. ஆளுங்கட்சியும் கேட்கல சார். என்ன கேட்கிறேன், முடிவு செஞ்சு போட்டுச்சு. நான் கேட்பது இப்ப சரிங்க, தேர்தல் ஆணையம் முடிவு செய்து பண்ணாங்க. ரைட், நான் மகிழ்ச்சி. 2011 தேர்தலில் புதிய விதிகள் கொண்டு வந்தாங்க, நேர கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. நீங்க சொல்லியா, அதிமுக சொல்லியா? இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்க 144 தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கா? வரலாறு உண்டா? சொல்லுங்க. கிடையாது. நான் அதை கூட விடுங்க, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், மாவட்ட அளவுல போட்ட இடங்கள் நிறைய இருக்கு. பிரதான எதிர்க்கட்சி நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். செக்ஷன் நோட்டிபிகேஷன் 75 ஆஃப் 2014 என்ன சொல்லுது? இன்கம் டாக்ஸ் அபிஷியலை வச்சு ரைடு பண்ணுங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களை கொண்டு நீங்க ரைடு பண்ணுங்க. நாங்க சொல்றோம், ஆம்புலன்ஸ்லயும் போலீஸ் வாகனத்திலயும் அமைச்சர்களோட எஸ்கார்டு வாகனத்திலயும் லஞ்ச பணம் போயிட்டு இருக்கு இன்னைக்கும். அதை நாங்க சொல்றோம்.
அதை நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நியாயம். அதே போல 2011 எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற மத்திய படைகள்லாம் வைத்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை வந்திருக்காங்கன்னு திமுக முதலமைச்சர் கேட்கிறாரு. அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கின்ற பொழுது கலைஞர் கேட்கிறாரு, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எங்களை ஏன் கழுத்தை பிடிச்சு எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. உங்க ஆட்சியில செஞ்சா கழுத்து பிடிக்குது எமர்ஜென்சிங்கிறீங்க, இப்ப செய்யுங்கிறீங்க. அது தேர்தல் ஆணையம் எப்பவுமே தன்னுடைய பணி செஞ்சுட்டு இருக்கு. ஏன் அரசியல் கட்சிகளுக்கு நீங்க வித்தியாசம் பார்க்கணும். தேர்தல் ஆணையர் ஒரு பக்கமாக, தேர்தல் கமிஷன் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு பக்கமாக நடக்கிறார். இங்க இருக்கிற தேர்தல் ஆணையர் ஒரு சாதகமாக ஒரு பக்கமாக நடக்கிறார். நாங்க ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட கொடுக்கிறோம். நாங்க வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசல. நீங்க குப்தா மேல சொன்னீங்க, அதற்கு முந்தைய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி மேல எல்லா தேர்தல் ஆணையர்களும் ஏன் கோபால்சாமி மேல ஏன் சொன்னோம்? நீங்க அவர் ஆதரவா இருக்காரு, அவ்வளவுதான். கோபால்சாமி ஆதரவா இருப்பாரு, அதுக்கப்புறம் சம்பத் ஆதரவா இருப்பாரு, குரேஷி ஆதரவா இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஆதாரம். நீங்க ஏன் சார் ஒமிஷன் எடிஷன் எவ்வளவு ஆச்சு? எல்லா தேர்தலும் நீங்க இப்ப சேர்த்தது தவறா இல்லையா? அப்ப இன்னைக்கு டெலிட் பண்றீங்களே, சேர்த்தது யாரு? இல்லங்க, அதிமுக சேர்த்தாங்க. அது ப்ரொசீஜரல்ங்க. வெஸ்ட் பெங்கால்ல சேர்ந்தவங்க டிஎம்சியால சேர்ந்தாங்க. நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல வேறு கட்சியோ நாங்கள் குற்றம் சாட்டியே ஏன் ஆளுங்கட்சி மட்டும் செய்து நாங்க சொல்றோம்? அப்படி பேசக்கூடாது. நீங்க ஏழுக்கு யாரை பார்த்து யாருங்க பயப்படுறது? ஜனநாயகம் அவங்கள பார்த்து பயப்படணும். நின்று ஜெயிக்க போறோம். நீங்க வேட்பாளராக இருக்க போறீங்க, நாங்க வேட்பாளராக இருக்க போறோம். தேர்தல் என்பது ஜனநாயக முறையில் நடக்கணும். 144 ஏன் போட்டீங்க? அதுக்கு பதில் உங்களால சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கேள்வி. மேடையில வந்து போலி வாக்கள காட்டினாங்கன்னு சொல்றாரு. இவர்கள் ஆட்சியில் நடிகர் ரஜினிகாந்த் ஓட்டை யார் போட்டாங்க? நடிகர் சிவாஜி கணேசன் ஓட்டை யார் போட்டாங்க? உயர்நீதிமன்றம் இவர்கள் நடத்திய மாநகராட்சி தேர்தல் செல்லாது, மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்பதை நீதிமன்றம் சொல்லிச்சு. இவங்க ஆட்சி நடந்த தேர்தல், மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆட்சி நீதிமன்றம் அப்செக்ட் பண்ற அளவுக்கு பண்ணல. இவங்க நீதிமன்றம் அப்செக்ட் பண்ணி தேர்தல் நடத்த சொன்னாங்க. தேர்தல் நடத்தினாங்க, நியாயமா கிடையாது. நீதிமன்றம் சொன்னதெல்லாம் இவங்க ஜெயிச்சா ஜனநாயகம், மத்தவங்க ஜெயிச்சா இது வழக்கமா திமுக சொல்றதா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதனது இன்டெகிரிட்டியும் அதனது செயல்பாடுகளையும் அதிமுகவும் கேள்வி கேட்டிருக்கு, திமுகவும் கேள்வி கேட்டிருக்கிறது வெவ்வேறு தருணங்கள்ல. ஓகே ஓகே, திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தல் வந்து ஒரு 73 நாள் கேப்ல நடக்க போகுது, ஒரே கட்டமா நடக்க போகுது. ஒரு கட்டமா நடக்கணுங்கிறத எல்லா கட்சிகளும் வைத்த ஒரு கோரிக்கை. மற்ற வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 6 கட்டமா நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு சவாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இல்லாத சூழ்நிலையில தான் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் சூழ்நிலைக்கு, தேர்தலுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்கிறது ஒரு கட்ட வாக்குப்பதிவு காட்டலையா உங்களுக்கு? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே சில தேர்தல்களிலே தான் சில அசாதாரண நிலைமைகள் வந்திருக்கிறவரை எல்லா காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததாக தெரியவில்லை. நீங்க போலி வாக்காளர் பற்றி கேட்டீங்க. போலி வாக்காளர் குறித்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடக்கின்ற தேர்தலிலே அதிமுக சொல்வதும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வருகின்ற தேர்தலை திமுக சொல்வதும் என்பது வாடிக்கை என்று ஒன்று சொன்னாலும் கூட போலி வாக்காளர்களை முறைப்படுத்த வேண்டும் என்று நாங்களும் கடந்த 3 மாத காலமாக நாங்களும் அடிக்கடி தேர்தல் ஆணையத்திற்கு நாங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதனால்தான் இதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனவரி 8ஆம் தேதி எத்திராஜ் மகளிர் கல்லூரியிலே நடந்த தேர்தலை பற்றிய அந்த கருத்தரங்க நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய லக்கானி அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் IAS அதிகாரி தேவசகாயம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அதாவது ஒரு பெருவெள்ளம் வந்தது டிசம்பரிலே, 4 மாதம் கழித்து இன்னொரு பெருவெள்ளம் வரப்போது. நீங்க சொன்னீங்களா இளைஞர்கள் எல்லாம் புதிய வாக்காளர்கள் எல்லாம் சேர்கிறார்கள், இன்னொரு பெருவெள்ளம் வரப்போகிறது. அவர்கள் தான் இந்த தேர்தலை கண்ணியமான தேர்தலாக நடத்த வேண்டும். காரணம், கண்ணியமான தேர்தல் என்று ஒன்று நடந்தால்தான் கண்ணியமான ஆட்சி அரசு ஒன்று அமையும் என்று சொல்லிவிட்டு மரியாதைக்குரிய லக்கானி அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், சென்ற தேர்தலிலே 2014 தேர்தலிலே 72% வாக்காளர்கள் தான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மீதும் 28 பேரை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் வருகின்ற இளைய தோழர்களுக்கு, புதிதாக பதிவு செய்கின்ற தோழர்களுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பதிவு பெருகி. அதனால எந்தவித நெருக்கடில் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் திமுக படத்தை பட்டுவாடா செய்யும் பொழுது நெருக்குதல் இருந்த காரணத்தால் அதை கலைஞர் அவர்கள் ஒரு நெருக்கடி காலத்திற்கு ஒப்பிட்டு பேசினார்கள்.
2014 நீங்க சொன்னது போல 144 தடை ஆணையம் தான் போட்டது, இவங்க கட்சிக்காரங்க போடல, ஆணையம் போட்ட தடையை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளார்கள் என்று அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். பல காலகட்டங்களிலே தேர்தல் யார் ஒத்துக்கொண்டார்கள்? தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டது, நீங்க ஒரு காலகட்டத்தில் தேர்தல் ஆணையரே சொன்னார்கள் எங்களால் பண பட்டுவாடாவை கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னார். கர்நாடகாவிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று தேர்தலுக்கு முந்தின நாள் 108 ஆம்புலன்ஸ் வேன்கள் போய்கொண்டே இருந்தன, பறந்து கொண்டே இருந்தன. எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சந்தேகப்பட்டு நாங்கள் 108 பார்த்த பொழுது கட்டுக்கட்டாக பணங்கள் இன்றைக்கு விநியோகத்திற்காக வைத்திருந்ததை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்ற அந்த சட்ட விதிமுறைகள் போதவில்லையோ என்கின்ற அந்த சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. அதுதான் பிரதானமான கேள்வி. திரு சிவ இளங்கோ அவர்கள், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்கள் நம்முடைய இந்த பகுதியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது மார்ச் 1, தேர்தல் நடந்தது ஏப்ரல் 13, இடையில இருந்தது 43 நாட்கள். ஆனால் இப்பொழுது தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் நடக்கிறதுக்கும் 73 டேஸ், 73 நாட்கள் ஆக இந்த ஒரு திருவிழா, இந்த தேர்தல் திருவிழா நீண்ட திருவிழாவாக இருக்க போகிறது. ஆக நீண்ட பெரிய சவால்கள், இயல்பா அந்த சவால்கள் வரும்போது இந்த தேர்தல் காலம் அப்படிங்கும் போது மக்களுக்கும் நிறைய இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி தேர்தல் ஆணையம் சமாளிக்கணும்னு கருதுறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு சிவன். இது சரியான விஷயம் தான். என்னன்னா இப்ப எதிர்கட்சி ஒரு வகையான பிரச்சாரங்களை பத்திரிகைகளை முன்னெடுத்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்கன்னாக்கா மக்களுடைய வரி பணத்துல இந்த விளம்பரங்களை, எதிர்கட்சியினுடைய விளம்பரங்களை எதிர்கொள்றாங்க. இது எந்த வகையில இந்த நியாயம் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அதிமுக என்ன பண்றாங்க, மக்கள் வரி பணத்துல விளம்பரம் சாதனைன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதனால 23 நாள் ஒரு சரியான ஒரு விஷயம். அரசு விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மக்களுக்கு தெரியாத உங்களுடைய திட்டங்கள் என்ன செஞ்சிருக்கேன்னு அதுக்கு மக்கள் அதான் சொல்றேன். அதனால முன்னதாக இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தது சரியான விஷயம். இந்த 73 நாட்கள் தேர்தல் நடத்தைகள் அமுல் இருக்கும். அதுல சில கன்வீனியன்ஸ், அதாவது பொதுமக்களுக்கு இடையூறுகள் இருந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். இந்த இரண்டு கட்சிகளுமே, திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சியை தான் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை செய்யற ஊழியர்கள் வருவாய்த்துறையும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் தான் இதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப 3 லட்சம் வாக்காளர்கள் இப்ப போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாக்கா உண்மையிலேயே இதுல தவறு செய்த அலுவலர்கள் யார், அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு இந்த அதிமுக ஏதாவது குரல் கொடுக்கிறதா? அப்ப என்னன்னாக்கா இவங்க ஆளுங்கட்சி ஆளும் வர்க்கத்தினை வைத்து இந்த மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கிறார்கள். அதற்கு திமுக குரல் கொடுக்கிறது, எதிர்த்து தேர்தல் ஆணையரை போய் சந்திக்கிறார்கள், அலுவலர்களை போய் சந்திக்கிறாங்க. அதிமுக என்னமோ இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இவங்க ஊழியர்கள் தான், இவங்க கட்டளைப்படிதான் இந்த மாதிரியான போலி வாக்காளர்கள் சேர்க்கிறார்கள். இப்ப இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 3-4 லட்சத்திற்கு மேற்கான போலி வாக்காளர்கள் நீக்கிறார்கள். அப்ப இது யார் சேர்த்தது, எப்படி சேர்க்கப்பட்டார்கள், அதற்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதா? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். தவறு இழைத்து சேர்க்கப்பட்டதா, பயன்படுத்த வேண்டும். தவறா சேர்க்கப்பட்டதா, தவறு இழைத்து சேர்க்கப்பட்டதா அப்படின்னு நாங்க விசாரிக்க போறோம். நடவடிக்கை எடுக்க போறோம். எப்படி தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லிட்டார். ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி இருந்து மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த, ஆமா அது தெளிவுபடுத்த வேண்டும். மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். எப்படி அந்த போலி வாக்காளர்கள் உள்ளே வந்தார்கள், யார் மூலியமா வந்தார்கள் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இந்த பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் திமுக 108 அந்த இதுல ஆம்புலன்ஸ்ல பணம் எடுத்துட்டு போனதை கண்ணால நாங்கெல்லாம் பார்த்தோம். அப்ப நாங்க புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறை தேர்தல் ஆணையம் இந்த புகாருக்கெல்லாம் சிறப்பான தொலைபேசி எண்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சமூக நல ஆர்வலர்கள், ஊடகங்கள் புகார் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும். ராஜேஷ் லக்கானி எத்ராஜ் கல்லூரியில் இந்த மாதிரியான ஒரு கண்ணியமான தேர்தலுக்கான கூட்டமைப்பு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். சட்ட பஞ்சாயத்து பொதுச்செயலாளர் செந்திலாரமும் அதில் பேசினார். நீங்கள் 1950 இந்த எண்ணுக்கும் அவருடைய பர்சனல் தொலைபேசி எண்ணையும் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடியது. இருந்தாலும் இதுக்கான ஒட்டுமொத்தமான ரிசல்ட் எப்படி இருக்கும்னாக்கா, எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ அது பற்றி பொதுமக்களிடமிருந்து வரும் புகார்களை உடனுக்குடன் அவங்க நிவர்த்தி செய்யும் போதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதுக்கான
ஒரு வழிவகைகள் தெரியுது. கண்டிப்பாக ராஜேஷ் லக்கானி அதுக்கான ஒரு முன் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்காருன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ரைட். அவர் சொன்ன விஷயங்கள் ரெண்டு முக்கியமானது. அதாவது இந்த தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் நடக்கிற தேதிக்கும் இடையான வித்தியாசம் 73 நாட்கள் பல சிரமங்கள் மக்களுக்கு இருக்கும்னாலும் கூட ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட கொடுக்கும் கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி இந்த போலி வாக்காளர்கள் ஒரு 3 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் சேர்த்தது எப்படி, இது தவறாகவா இல்ல தவறு இழைக்கவா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். அது தேர்தல் ஆணையமும் கூட அதை நாங்கள் பரிசீலிக்கும் இருக்கிறது. இதுல பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த 73 நாட்கள் இடையில இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு கூட்டணி அணி சேரர்களுக்கும் கூட இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, இன்னும் தாமதமாகும் என்றே தோன்றுகிறது. பல கேள்விகள் இது சார்ந்து மேலும் பல கட்சிகளும் இந்த விவாதத்தில் இணைய இருக்கிறார்கள். தேர்தல் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 73 நாட்கள் இடையில் இருக்கின்றன. ஆக இந்த தேர்தல் திருவிழால இந்த ஒரு சடங்குகள் வைபவங்கள் நிறைய இருக்கும். ஒரு பல்வேறு சிரமங்களும் மக்களுக்கு இருக்கக்கூடும். அதை தாண்டி இந்த ஒரு தேர்தல் திருவிழா ஜனநாயகத்துடைய ஒரு மிக முக்கியமான அங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். 19 மே அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார் என்று தெரியக்கூடிய நாள். சுதந்திரமாக நடக்குமா சட்டமன்ற தேர்தல்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு உறுதி செய்ய வேண்டிய அம்சங்கள் என்ன? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சவால்கள் என்ன? பல கேள்விகள் முன்னிருக்க விவாதித்து வருகின்றோம். திரு சிவ இளங்கோ இடைவேளைக்கு முன்னாடி சொன்னார், ஒரு போலி வாக்காளர்கள் ஒரு 3 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சேர்ந்தது எப்படி? அதிகாரிகள் தான் சேர்த்திருக்காங்க. Why did you not make a hue and cry about it? ஏன் அது உங்களுக்கு ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கல? தவறுதலா சேர்ந்தாங்களா, தவறு இழைக்க சேர்க்கப்பட்டாங்களாங்க ஒரு கேள்வி உங்களுக்கு முக்கியமான கேள்வியா எழலையா? மற்ற எதிர்கட்சிகள் எழுப்பது உங்களுக்கே எழுப்பத்தக்க ஒரு கேள்வியா தோணல? இந்த போலி வாக்காளங்க பிரச்சனை இன்னைக்கு நேரத்துல பல ஆண்டு காலம் ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போதும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்பொழுது பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி இதுல யாரு தவறு? அதாவது சில பேர் இறந்து போனவங்க பேர்லாம் நீக்கப்படல. அது நாங்களே பார்த்தோம். இறந்து போனவங்க பேரை நீக்காம அது ஒருவேளை இவங்க அந்த ஓட் லிஸ்ட்ல இருக்கவங்க இன்ஃபார்ம் பண்ணாம விட்டாங்களா, என்ன வாட் ஹேப்பன் வி டோன்ட் நோ. அந்த மாதிரி சில தேர்தல் பேர்கள் விடுபடாமல் இருக்கிறது. எழுப்பியது போல நீங்க எழுப்பலங்கும் போது கேள்வி வராதா? நான் தான் சொல்றேன், அவர்கள் இதை மிகப்படுத்தி மிக பூதாகரமா சொல்றாங்க. ஆனால் இது நடந்திருப்பது அப்படி ஒரு தவறு. எல்லாரையும் விட்டுட்டு எல்லா போலி வாக்காளர் சேர்த்து ஆளுங்கட்சி தான் பண்ணுச்சுங்கிற மாதிரி நீங்க குற்றம் சொன்னால் அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்புறம் இது எல்லா கட்சிகளுக்கும் முக்கியமான பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு ஒரு வாக்காளர் லிஸ்ட்ல இருக்க வேண்டாதவர்கள், இறந்தவர்கள் பல பேர் 2 முறை இருக்கிறாங்க. அது ஏன் முக்கியமான பிரச்சனையா ஆளுங்கட்சி கருதலங்கிறதான் கேள்வி. ஒவ்வொரு முறையும் தேர்தல் கார்பரேஷன் சார்பில் வாக்காளர் பட்டியல சரி பாருங்கன்னு சொல்லும் போது பல சமயம் பல பேர் போகாமல் விட்ட புகைகளும் இதுல உண்டு. ஒவ்வொரு முறையும் கார்பரேஷன் கூப்பிடுவாங்க, தயவு செஞ்சு வாக்காளர் பட்டியல் சரி பாருங்க, உங்க பேர் இருக்கான்னு பாருங்க, இறந்தவங்க பேர் இருந்து உங்க குடும்பத்துல இருந்தா அதை சொல்லுங்க. அது பொதுமக்களும் பல பேர் போகாம விட்டனால அந்த குளறுபடியா கூட இருக்கலாமே தவிர ஆளும் கட்சி அதை கண்டுக்கவில்லை, அதனால் போலி வாக்காளர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல திமுக சேராதவங்க பிரச்சனை இல்லைங்க. இப்ப அதுல இருக்க வேண்டாதவங்க, இருக்க கூடாதவர்கள் இருக்கிறாங்க. பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து எங்க குடும்பத்துல இப்ப என்னோட ஒரே விஷயம் சொல்றேன், எங்க அம்மா இறந்த பிறகு நான் சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தேன். அது வரைக்கும் 2014 வரைக்கும் எங்க அம்மா பேர் அதுலதான் இருந்தது. பட் அப்புறம் நான் அதை பார்த்துட்டு நான் சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தேன், எங்க அம்மா இறந்தாச்சுங்க, தயவு செஞ்சு இந்த பேரை எடுத்துருங்க நான் சொன்னேன். ஒரு சிறிய ரிபட்டல் அதை தாண்டி நான் கேட்கிறேன். 3.5 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள், 3.5 லட்சம் பேரும் போலி வாக்காளர்களாக எப்படி பட்டியலில் இருந்தாங்க? நாங்க 12 முறை தேர்தல் ஆணையரை சந்திச்சிருக்கோம் சார். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். 12 முறை திமுகவினுடைய நிர்வாகிகள், சட்டத்துறை நிர்வாகிகள் 12 முறை தேர்தல் ஆணையரை சந்திச்சிருக்கோம். 5 லட்சம் வாக்காளர்களை டெலிட் அண்ட் ஒமிஷன் பட்டியலை நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட ஒப்படைச்சோம். அன்னைக்கு அதிமுகவினரோ அல்லது வேற கட்சி யாராவது இது வரைக்கும் தேர்தல் ஆணையர் செஞ்சிருக்காங்களா? 7 வழக்கு போட்டிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் மேல சேலஞ்ச் பண்ணி. 3 லட்சம் பேர் நீக்கப்பட்டதா சொல்றீங்க. ஆளுங்கட்சி எப்படி நாங்க சொன்னல 3 லட்சம் பேர் நீக்கணும்னு ஏன் இன்னை வரைக்கும் சொல்லல? அப்ப 3 லட்சம் பேர் சேர்ந்தது ஆளுங்கட்சி தான் பகிரங்கமா அப்ப நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னணி என்ன? உங்கள் அமைதிக்கு பின்னணி என்ன? 3 லட்சம் பேர் நீங்க சேர்ந்ததுனால நீங்க அமைதியா இருக்கீங்க. 7 லட்சம் வாக்காளர்களை இதே போல பியூரிபிகேஷன் டிரைவ்ல மற்ற மாநிலங்களிலும் நீக்கி இருக்காங்க. யாராவது கொண்டு போய் கொடுத்தாங்களா? கொண்டு போய் கொடுத்திருக்கோம் சார். நீங்க கொடுத்ததால நீக்கப்பட்டது. நீக்கப்பட வேண்டிய விஷயம் மற்ற மாநிலங்கள் முதல்ல செய்யல.
ஏன் முதல்ல செய்யல? நாங்க கொடுத்த முறையை செய்றீங்க. திமுக தேர்தல் ஆணையம் அப்பொழுது கணக்கெடுத்தாங்க. நீங்க சும்மா தெளிவாக சொல்லி இருக்கிறார். நேற்றைக்கு பேட்டியிலே திமுக எதெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் நீக்கி இருக்கிறோம் என்று சொல்லி. அப்ப எங்க முகாந்திரம் இல்ல, நாங்க சொன்னதுல எல்லாமே இல்ல. நீங்க சொன்னதையும் கருத்தில் எடுத்துதான் சொல்லியிருக்காங்க. அதை யார் கண்டுபிடிக்க போறீங்க? மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. திரு சிவ இளங்கோர் சொன்னார் 73 நாட்கள் இடையில் இருக்கிறது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு ஒரு வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட நாட்கள் சிரமமாக இருக்கலாம், ஆனாலும் கூட இது ஒரு சமதளத்துக்கான ஒரு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு கருதணுங்கிறார். அதுல நீங்க மாறுபட விரும்புறீங்களா, கருத்து தெரிவிக்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு கருத்தை சொன்னாரு. போலி வாக்காளர்களை நீக்குவது மாத்திரம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து சமநிலையில வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட். நான் அதை மாத்திரம் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னா யுபிஏ அரசாங்கமுடைய கடைசி இறுதி கட்டத்தில் என்ன பண்ணாங்க, எரிவாயுடைய விலையை இரட்டிப்பாக்கி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து சாதகமாக அதை உருவாக்கி அவ்விடத்திலிருந்து தேர்தல் ரீதியாக பெரிய ஒரு நன்கொடை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்ததை அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் தடுத்தது. அதில் அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். இன்னொன்னு என்ன, 1990 வந்து கோஸ்வாமி குழு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது. தேர்தல் நடைமுறைகளை வந்து சிக்கலாக்குகிற ஒரு மேல 2 வருட சிறைச்சாலை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சில கட்சி இயக்கங்கள் டிவியில தொலைக்காட்சியில விளம்பரம் செய்யறாங்கல்ல, அது வந்து தவறு. அதாவது தர்மப்படி தவறு இல்லைன்னு சொன்னா கூட தேர்தல் ஆணையம் இது தவறு இல்லைன்னு சொல்லுது. இருந்தா கூட என்ன சொல்லுதுன்னா, அதை கணக்கிலே காட்ட வேண்டும். தொலைக்காட்சியிலே கொடுக்கின்ற விளம்பரங்களாக இருந்தாலும் அதிலே கணக்கிலே காட்ட வேண்டும் என்று. இந்த பிரச்சனையிலே தான் மகாராஷ்டிரத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய அசோக் சவான் அவர்கள் மீது இந்த வழக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உமேஷ் யாதவ் மீது அந்த வழக்கு இதே மாதிரி ஒரு வழக்கு பதியப்பட்டு 2011 தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய 234வது விதியின்படி போதுமான அதிகாரங்கள், அதாவது நன்னடத்தை விதிகளை மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற போதுமான விதிமுறைகள் இல்லை என்பது எல்லோருடைய கோரிக்கையாக சார்ந்த கேள்வி திரு சிவ இளங்கோ அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒவ்வொரு தேர்தலையும் தனது முந்தைய சாதனையை தமிழ்நாடு முந்துகிறது. அதாவது இந்த ஒரு பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும், பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் 2011 55 கோடி கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 14 76 கோடி. இது நமது அண்டை மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய பல மாநிலங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகம். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரே சொன்னார், திரு குரேஷி சொன்னார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்னு. இந்த சவால் இந்த தேர்தலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முந்தைய தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் இந்த ஒரு சவாலை ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் ஒரு மெக்கானிசமும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பழைய நிலையை தொடர்ந்து நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த முறை கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சமூக நல ஆர்வலர்கள், இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய புகார்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிறைய அவங்க வந்து தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ராஜேஷ் லக்கானி வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரியான புகார்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம், அதற்கு வந்து நாங்க வந்து ஆப் ரெடி பண்ணிருக்கிறோம், அதுக்கான தொலைபேசி எண்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து திமுக வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலான்னு உருவாக்குனுச்சு. அதன் பிறகு இவங்க வந்து ஏற்காடு, ஆர்கே நகர் தொகுதி, இந்த மாதிரி எல்லாரும் இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி வந்து அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஊடகத்துல நம்ம பார்த்தோம். இந்த முறை வந்து அதுதான் நம்ம வந்து கேட்கறது என்னன்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு தேர்தல்கள் எல்லாம் வந்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து லெவல் பிளே பண்ணால் மட்டும்தான் இதை வந்து முழுமையா தடுக்க முடியும். ஏன்னா இப்ப யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரோல் பிளே அதிகமா இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தேர்தல் அலுவலர்கள், வருவாய்த்துறை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு போன தேர்தல் 14 தேர்தல் ஒரு 3000 கேஸுக்கு மேல போட்டாங்க. தேர்தல் ஆணையம் இந்த கேசஸ்ல தடுக்கப்படல. இவ்வளவு பணம் பறிமுதலா இருக்கிறது, இவ்வளவு பரிசு பொருட்கள் பறிமுதலா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமான
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இவர் ராஜேந்திரகானே ஒரு தொலைபேசி எண்ணை அறிவிக்கிறார். அந்த எண்ணை யாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, மாநில அரசு அலுவலர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த 73 நாள் 75 நாள் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. 75 நாளுக்கு பிறகு யாருனாக்கா இவங்க தமிழக அரசு ஊழியர்களாக மாறிடுறாங்க. அதுதான் நம்ம சொல்றது என்னன்னாக்கா, இது மத்திய அரசு ஊழியர்கள் இந்த விஷயத்துல இருக்கணும். தேர்தல் ஆணையத்திற்குன்னு தனியாக ஆட்கள் நியமிக்கப்படணும், அது பர்மனண்டா இருக்கணும். அவங்க தான் இந்த தேர்தல் வாக்காளர்களை சேர்க்கிறது நீக்கிறது செய்யணும். இதுல மத்திய அரசு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, வாக்காளர்களை சேர்க்கிறது நீக்கிறதுல இந்த ஆசிரியர்களையோ இல்ல விஓ விட்டுட்டு இங்க போஸ்ட் ஆபீஸ்ல அந்த போஸ்ட்மேனுக்கு தெளிவா தெரியும் இவங்க இந்த இதுல இருக்கிறாங்க இல்லங்கிறது தெளிவா தெரியும். அவங்க நியமித்தாக்கா இவங்க மத்திய அரசு ஊழியர் இவங்க இந்த மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தைரியமாக செய்வார்கள். அதே போல ஆளுநர் ஆட்சியை இல்ல கண்டிப்பாக இல்ல, இதுக்காக சலுகையா தான் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப எந்த முறைகேட்டுல வேணாலும் இறங்குங்க, நீங்க உங்க மேல ஒரு லஞ்ச புகார் முறைகேடு புகார் இருந்தாங்க, நாங்க ஜியோ போட்டு வச்சிருக்கோம், உங்களை கவுண்ட் பண்றதுக்காக ஒரு ஜியோ லஞ்ச ஒழிப்பு துறையில எந்த ஒரு புகார் வந்தாலும் நாங்க எங்களுடைய அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு எதுக்காக போட வேண்டிய அவசியம் என்ன, இந்த அரசாங்கத்திற்கு அவசியம் என்ன? அப்ப நீங்கள் ஊழல் செய்யலாம், எந்த விஷயமா இருந்தாலும் எங்களில் தான் புகார் வரும், நாங்கள் உங்களை விசாரிக்கணுமா வேண்டியலங்கிறது நாங்கள் தான் உத்தரவு. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய முறைகேடுகளை எங்களுக்கு சாதகமாக செய்தால் இல்ல இதையும் மீறித்தான் போன தேர்தல்கள்ல 76 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கு முந்தைய தேர்தல் 11 லட்சம் 55 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. இதெல்லாம் செய்ததும் நமது மாநில அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் தான். அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் இல்ல. தேர்தல் ஆணையத்துக்கு அதற்கு பிறகான ஒரு மெக்கானிசம் தானே இது பண்ணணும். ஆமா கண்டிப்பாக ஒண்ணு இல்ல. 2011 தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் நான் ஒரு இடத்துல அம்மையப்பன் ஒரு இடத்துல பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புகார் செய்யறேன். மறுநாள் அந்த மாவட்ட ஆட்சியரை பாக்குறேன், நான் இந்த தேதியில புகார் நேற்று கொடுத்திருக்கேன், அது மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கறாங்க, பதில் இல்ல. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதனால சொல்றேன், 75 நாட்களுக்கு பிறகு அந்த அலுவலர்கள் எல்லாம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வரும்போது என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதனாலதான் இதுல தீர விசாரித்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் இந்த முறை இளைஞர்கள் சமூக நல ஆர்வலர்கள் தயாராக இருக்கிறார்கள் புகார் கொடுப்பதற்கு. எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறது, எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்கிறது, அவர்களை தட்டி கேட்பதற்கு புகார் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆணையம் நடவடிக்கை எடுக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறைகேடுகளை தவிர்க்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக. சரஸ்வதி, இதுல ஒரு தொடர் சவாலாக இது இருப்பது நீங்க கவனிக்கலையா? ஒவ்வொரு தேர்தலையும் இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல் பணம் விளையாடுது, இந்த தேர்தலையும் அந்த ஆபத்து சவால் காத்திருக்கிறது. இன்னமும் கூட அந்த ஒரு மெக்கானிசம் நம்ம கிட்ட டைட்டா இல்ல. அவரு எல்லாரையுமே குற்றம் சொன்ன, அப்படி அரசு ஊழியர்கள் தப்புங்கிறாரு, அரசு அதிகாரிகள் தப்புங்கிறாரு, மாவட்ட ஆட்சியர் தப்புங்கிறாரு. யாருமே நம்மளனா எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் ஹரி. அவர் எல்லாருமே குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது பொதுமக்கள் ஒரே ஒரு விஷயங்க, எல்லாருமே நீங்க குற்றம் சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு தவறு எங்கோ நடக்குது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் தப்பு, அரசு எந்திரம் தப்பு, அதிகாரிகள் தப்பு, மாவட்ட ஆட்சியர் தப்பு, என்ன சொல்றீங்க நீங்க? அது எப்படி நடைமுறை சாத்தியமா? எல்லாருமே தப்பு பண்றாங்கன்னு அர்த்தமா? பொதுமைப்படுத்த முடியாது. இந்த மெக்கானிசம்ல இருக்கக்கூடிய குறைகளை சொல்றாரு, இதனால இந்த பல சவால்கள் வருதுங்கிறார். இதை தாண்டி பணம்ங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல விளையாடுது. 14 விளையாடுச்சு, 11 விளையாடுச்சு. நீங்களே குற்றஞ்சாட்டியது போல 6க்கும் 11க்கும் இடையில இடைத்தேர்தல் விளையாடிச்சு, இடையில விளையாடிச்சு அப்படி நீங்க கருதலையா? இது ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன். பணத்துக்காக மட்டுமே மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு திரும்ப திரும்ப கொச்சப்படுறாங்க. அப்படியே பணத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரே ஆட்சியில இருக்கலாமே, ஒவ்வொரு முறையும் அவங்க பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே, மாறி மாறி ஆட்சி காலங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லையே. மக்கள் தனக்கு பிடித்ததை தீர்மானிக்கிறாங்க. அவங்க பணம் வாங்கிட்டாங்க, பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. மக்களை கொச்சப்படுத்துவதே சில பேருக்கு வேலையா இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் கொச்சப்படுத்தல, சமூக ஆர்வலர்கள் கொச்சப்படுத்தல. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த ஒரு பண விநியோகம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சவாலா இருக்குன்னு வேற யாரும் சொல்ல, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரா இருந்த குரேஷி அவரோட பொறுப்பு காலத்தை சொன்னார். ஒரு முக்கியமான ஒரு மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது. பணத்தை கொண்டு நீங்கள் அவர்களை விலைக்கு வாங்கவே முடியாது. அவர்கள் தீர்மானத்தை பணத்தை கொண்டு விலைக்கு வாங்க முடியாது. அப்படி கருத்துல நீங்க 2011 காஞ்சிபுரத்திலையும் இடைத்தேர்தலில் பூக்குத்தி வச்சு அதை சொல்ல மாட்டீங்க. திருமங்கலம் சொல்லிட்டு
ஃபார்முலா தான் உலக ஃபேமஸ். அதனால சொல்லிட்டு இருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலா நீங்க அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்களையோ 2011 தேர்தலையோ பணத்தை வைத்து மக்களை வாங்க பார்க்கிறார்கள். பணம் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்க கருதுனீங்க. You are now taking a different tone now. No, எப்பவுமே அம்மா கொச்சப்படுத்தி மக்களை கொச்சப்படுத்தி பேசினதே இல்ல. திமுக சொல்லுவாங்க ஜனநாயகம் ஜெயிச்சது திமுக சொல்லும். ஜனநாயகம் ஜெயிச்சல ஜனநாயகம் ஜெயிச்சது திமுக சொல்லுவாங்க. ஜனநாயகம் ஜெயிச்சதுன்னு சொல்லலையா? ஃபார்முலா சொன்னோம். இடைத்தேர்தலில் சொன்னோம். திருமங்கலம் இடைத்தேர்தல் ரவுடிகளும் பணமும் விளையாடினாங்க. அதைத்தான் சொன்னமே தவிர பொது தேர்தல சொல்லல. திருமங்கலம் ஃபார்முலா பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இல்ல சொல்லல. நிச்சயமா இல்ல சொல்லல. இப்ப ஆர்கே நகர்ல பணம் கொடுத்தாங்க. ஒரு கடையில ஆர்கே நகர்ல அம்மா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா நிரூபிச்சாங்க. 26 வழக்கு போடுறாங்க. நீங்க போய் வழக்கு போடுறீங்க. நீங்க வழக்கு போடுறதுக்கு என்னைக்கு வழக்கு போடல? எதுக்கு வழக்கு போடல? எதுக்கு வழக்கு போடல? எல்லாத்துக்கும் வழக்கு போடுறீங்க. 2011 திரு மு க அழகிரி மேல, மதுரையோட துணை மேலாளர் மேல பல மாவட்டங்களை கம்ப்ளைண்ட் இருக்கு. இதுவரைக்கும் ஏதாவது ஒண்ணு நிரூபிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க இல்லையா? அவங்களும் கேட்டிருக்காங்க. அதுதான் இங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்கு பல தேர்தல் வழக்குகள் தேர்தல் வழக்கா பதிவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்டா பதிவு செஞ்சு ஒன்றன் மீதும் நடவடிக்கை இல்ல. பணப்பட்டுவாடாவிற்கு விதை போட்டது யார்? யார் மரமாக்கினார்கள்? யார் பாதை சமைத்தார்கள்? யார் ஸ்தலத்திற்கு சென்றார்கள்? யார் அடித்தளம் அமைத்தார்கள்? யார் கட்டிடம் கட்டினார்கள் என்பது $1 பில்லியன் கொஸ்டின். அது விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வி. நாங்கள் கூட இடைத்தேர்தல் சங்கரன் கோயில் இடைத்தேர்தலிலே எங்களுடைய தலைவர் இருக்கின்ற கலிங்கப்பட்டியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட மரியாதைக்குரிய சின்னையா அவர்களும் அவரோடு சேர்ந்து குபேராஜேஸ்வரி என்கின்ற ஒரு நண்பரை எங்களுக்கு இயக்கத்தில் போனவர் தான். அவரை கையும் களவுமாக பிடித்து போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்த பொழுது கூட அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த தொலைபேசி என்ன அன்றைக்கு இயங்கவே இல்லை. எல்லா தொலைபேசிகளையும் போட்டு பார்த்தோம், எதுவுமே இயங்க இல்ல சூழ்நிலை. நான் என்ன சொல்கிறேன் சொன்னா, எப்படி சிவிசி என்பது அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டதோ, எப்படி சிஐசி தகவல் ஆணையம் என்பது அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டதோ, அப்படிதான் எலெக்ஷன் கமிஷன் என்பதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பின்படி உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பது. ஆனால் நமக்கு டிஎன் சேஷன் ஞாபகத்திற்கு வந்த அளவிற்கு கோபால் சாமியோ பிரவீன் குமாரோ மரியாதைக்குரிய சம்பத்தோ குரோஷியோ நிற்கவில்லை என்கின்ற சொன்னால் அவர்தான் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினார் என்கின்ற அந்த அளவிலே தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் இவற்றையெல்லாம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் இது ஒரு படைத்தேர்தலாக இருக்க போகிறதா அல்லது இடைத்தேர்தலாக இருக்க போகிறதா அல்லது வெறும் இடைத்தேர்தலில் நடந்தது அதை போன்ற ஒரு இடைத்தேர்தலாக இருக்க போகிறதா என்பது தெரியவில்லை. நான் 96 இருந்து வேட்பாளர், 96 சட்டமன்ற உறுப்பினர், 2001 சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நகரமன்ற தலைவருக்கு நின்றிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த மக்களுடைய மனநிலையும் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் நிலையும் மாறி இருக்கிறது. நான் 2011 நகரமன்ற தலைவர் பொறுப்புக்கு போன பொழுது ஒரு 1000 பேர் மகளிர் சுய கொடுக்க என்று அழைத்தார்கள். அப்போ சொன்னார்கள் அவர்கள் எவ்வளவு தருகிறேன் என்று சொல்கிறார்கள், நீங்க எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார். இடத்தை கேட்டார், என்னால் அது முடியாது, நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்ற நம்பிக்கை இருந்தால் வாக்களியுங்கள் என்கின்ற அளவுக்கு இந்த மனநிலையை மக்களுடைய மனநிலையை மாற்றியது யார் என்பது இன்னைக்கு கடந்த ஒரு தேர்தலில் பார்த்தோம். எங்க தெருக்கு காசு வரல. நான் இடைவெளி எடுக்கிறதுக்கு முன்பாக திரு சிவயிலங்கோட்டை கேட்க இருக்கின்றேன். தேசிய கட்சியை சேர்ந்த 2 பிரமுகர்களும் இணைய இருக்கிறார்கள். திரு ஹிதாயத்துல்லா இணையிருக்கிறார், பாஜகவில் திரு நாராயணன் அவர்கள் இணையிருக்கிறார்கள். மேலும் அரசியல் கேள்விகளும் இருக்கின்றன. திரு சிவயிலங்கோ அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு அவர் சொன்னது போல எவ்வளவு தருவீங்க, பக்கத்து தெருவுக்கு வந்துருச்சு காசு, எங்க தெருவுக்கு வரல. இந்த கேள்வி மக்கள்கிட்டயுமே கடந்த தேர்தலில் தெருவுக்கு போராடியதெல்லாமும் பார்த்தோம். தேர்தலில் பணம் கொடுப்பது, ஓட்டுக்கு நோட்டு கொடுப்பது எந்த அளவுக்கு குற்றமோ, ஓட்டுக்கு நோட்டு வாங்குவதும் குற்றம், பரிசு பொருட்கள் வாங்குவதும் குற்றம், அதன் மேலும் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கடுமையான, அதே சமயத்தில் ஒரு டஃப் ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்திருக்குன்னு நீங்க கருதலையா? கண்டிப்பாக இதுல பொதுமக்கள் மேலேயும் தவறுகள் இருக்குங்க. புதுக்கோட்டையில இந்த மாதிரியான ஒரு மக்கள் சாலை மறியல் செய்து தாசில்தார் அது தீர்த்து வச்சார். உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அந்த சாலை மறியல கலைஞ்சு போக சென்றார். இது மக்கள் மேல உள்ள குறைகள், ஒரு இயலாமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மக்களை ஒரு பக்கம் ஒரு கட்சி இலவசங்கள் கொடுத்து அடிமையாக்குறாங்க. நாங்க டிவி கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம், மாறி மாறி மக்களை ஒரு இலவசங்களுக்கு அடிமைகளாக்கணும். என்னன்னு கேட்டாக்க அவங்களுக்கு வளர்ச்சி அடைய
வைக்கல, வளர்ச்சி அடையல அப்படின்னு. அப்ப 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் ஆண்டும் அவர்களால் ஒரு மிக்சியையோ ஒரு கிரைண்டரையோ ஒரு டிவியோ வாங்க முடியாத அளவுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் வைத்திருக்கிறீர்கள். அப்ப இவங்க வந்து மேலும் மேலும் ஏதாவது பணம் கொடுத்தாக்க பக்கத்து தெருவில் எல்லாம் வாங்கிட்டாங்களா? அப்ப அது ஒரு பொதுமக்கள் சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு யதார்த்தமான கேள்விகள், பக்கத்து தெருவில் எல்லாம் வாங்கிட்டாங்க எங்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது. இது பொதுமக்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு. கண்டிப்பாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்க வந்து கண்ணியமான தேர்தலுக்கான கூட்டமைப்பு சொல்லி பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கூட்டங்களை ஏற்படுத்துறோம், விழிப்புணர்வுகளை கொடுக்கிறோம். நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்க வந்து கவர் வாங்கிட்டு கவர் பண்ணீங்கன்னாக்கா நாளைக்கு பணம் பெறுவர்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இது லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், கண்டிப்பா வாங்குறவங்க மேலும் அது வந்து லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அப்ப வந்து ரெண்டு அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ அதை ஆதாரமாக நாங்க வந்து பிடித்து கொடுத்துமே நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது இந்த தேர்தல் ஆணையம். அப்ப வந்து இங்க எங்க வாங்கிறது ரெண்டு பேருமே, இது யார் வந்து புகார் கொடுக்கணும், கொடுக்கிறவர் புகார் கொடுக்கணும். ஒரு காலம் இன்னைக்கு வந்து வேட்பாளர் வந்து இந்த மாதிரி வாக்காளர் கேட்கிறார் சொல்லி புகார் கொடுத்து எங்க மாட்டி விட்டதும் கிடையாது. அதனால அரசு ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் என்னிடம் லஞ்சம் கொடுக்க வருகிறார்கள், நான் இந்த மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையில இது மாதிரி புகார் கொடுத்து மாட்டி விட்டதும் கிடையாது. நான் அவர்கள் செய்யப்படுறது, அரசு ஊழியர்களும் செய்யப்படுறதில்ல, வேட்பாளரும் செய்யப்படுறதில்ல. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து முன்னெடுப்பு செய்யணும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து புகார் கொடுக்கிறதே அவங்களால விசாரிக்க முடியல, அந்த அளவுக்கு புகார்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை வைத்து தான் இன்றைய அளவுக்கு கூட இன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்குது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ம சொன்னா புகார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. மிக தெளிவாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மிக தெளிவா இருக்கிறது. இது தேர்தலில் பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ஆக இரண்டுமே கடுமையாக அணுகப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோமா? தேசிய கட்சிகளும் இணைகின்றன இந்த விவாதத்தில். இதை நோக்கிய அரசியல் கேள்விகள். தேர்தல் திருவிழா அறிவிக்கப்பட்டாச்சு, bugle has been sounded. ஆக கூட்டணி நகர்வுகள் சூடு பிடிக்குமா, நாட்கள் அதிகம் இருக்குமே என்று தொடர்ந்து தொங்குமா? bugle has been sounded. தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 16ஆம் தேதி தமிழக மக்கள் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 19ஆம் தேதி முடிவு தெரியும் அடுத்து யாருடைய ஆட்சி என்று. பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா? அதை ஒட்டிய சவால்கள் என்ன, அரசியல் சவால்கள் என்ன, பல கேள்விகள் எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவின் CR சரஸ்வதி அவர்கள், மதிமுகவுடைய திரு அந்தரி தாஸ் அவர்கள், அதே போல திரு சிவ ஜெயராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சிவ ஜெயராஜ், மற்றும் இணைகிறார் திரு நாராயணன், பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர், மற்றும் நம்முடைய இணைகிறார் எமது எழும்பூர் அரங்கத்திலிருந்து திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். தேசிய கட்சிகள் 2 பேர் இணைறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இதோ உருவாயிடும்னு நீங்க சொல்லி 1.5 மாசம் ஆச்சு. உங்களுக்கு உருவாயிடும் அப்படின்னீங்க. திரு பிரகாஷ் ஜவடேகர் ஞாயிற்றுக்கிழமை வந்தார், திரு விஜயகாந்தை சந்தித்தார். புதன்கிழமை வர சந்திச்சிருவேன், அடுத்த கட்டமா சந்திக்க போறேன் அப்படின்னா. நேற்று திரு பிரகாஷ் ஜவடேகர் வந்தார், ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களை சந்திக்க முடியல. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாயிடும், இதோ உருவாயிடும் சொல்லியே நீங்க நாட்கள் ஆயாச்சு. மக்கள் நல கூட்டணி எல்லாம் 3 கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க. ஆனா உங்களால ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றதே இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப சிரமமா இருக்கும். இன்றுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு ஏன் அவசரம் காமிக்கிறாங்கன்னு ஒன்னும் புரியல. ஒண்ணு. இரண்டாவது, நேற்று பிரகாஷ் ஜவடேகர் காமிக்கல, பொங்கல் ஒட்டியே இந்த ஒரு கூட்டணி முடிவாக்கும் திரு H. ராஜா கமலாலயத்தில் சொன்னார். இல்ல, இல கணேசன் அவர்களும் சொன்னார்கள், எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொன்னார்கள். அதே போல எல்லா கட்சிகளும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதனால ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகத்திலே இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணியை, வலுவான அணியை உருவாக்கி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் ஒரு வலுவான அணியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? மாற்று கருத்து இல்ல. கேள்வி என்னன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு அறிவிக்கிறீங்க, அது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு அவர் சொல்றார். மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்றீங்க, இவரை பார்க்கறதுக்கு தான் வராருன்னு சொல்லப்படுது. பிறகு இந்த சந்திப்பே நடக்கல. இவையெல்லாம் வேறு விதமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதாவது நேற்று மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் அவருடைய பணி நிமித்தமாக வந்திருந்தார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பணி நிமித்தமா
நேத்து எவ்வளவு இங்க வந்து அவருடைய மினிஸ்ட்ரி சம்பந்தமா ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. உங்களுடைய செய்தியில வந்தது எல்லா பத்திரிகைகளும் அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வுல கலந்து கொண்டார். அது முதல்ல ஷெட்யூலே கூடாதா? தாராளமா கலந்துக்கலாம். ஷெட்யூலே ஆகல. ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது ஏன் அதிகாரப்பூர்வமற்ற முறையில வருவது போல ஏர்போர்ட்ல இருந்து அவர் ஒரு மினிஸ்டருக்கான அந்தஸ்தையோ பங்கமத்தையோ பயன்படுத்தல. சரி, இது வந்து ஊடகங்கள் நான் சொல்லல, அவரே சொன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு பட்ஜெட் முடிந்த பிறகு அவர் நேற்று வந்த தேதியில கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கேப்டனோட பேசுவதற்கு நான் வரேன் அப்படின்னாரு. அவர் சொல்றாரு பேச்சு நடக்கல. இல்ல நான் என்ன கேக்குறேன், பேச்சு நடந்ததா இல்லையான்றது நீங்க தான் வந்து சந்தேகத்தை கிளப்புறீங்க. பேச்சு நடந்ததா இல்லையான்னு நடந்ததா இல்லையான்றது நடந்துச்சான்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. அந்த இரு கட்சிகளுக்கும் தெரியும் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க சந்திக்கிறாங்க, புதன்கிழமையும் சந்திக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க சந்திச்சு என்ன பேசிக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? வெளியில வந்து கூட்டணி இல்லங்க. நான் வந்து திரு பிரகாஷ் ஜவடேகர் சொன்ன பிறகு கூட்டணிக்காக தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா திரு விஜயகாந்த் அவர்களுடைய அறிக்கை வருது மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்க அப்படி. சரி, சொல்லட்டும், தவறு இல்லை. அதனால என்ன இருக்கு? கூட்டணிக்காக சந்திக்கும் பொழுது அது மரியாதை நிமித்தமாக இருக்காதா? நீங்க சொல்றீங்க. ஆனா அத வந்து ஒரு துளியும் ஆமோதிக்காம கூட்டணி பேசக்கூடிய இன்னொரு கட்சி சொல்லுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், சென்ற அவர்களுடைய செயற்குழு தீர்மானத்துல மிக தெளிவாக இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நான் கட்சியை துவக்கினேன், ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராகத்தான் துவக்கினேன், இந்த மத்திய அரசு மிக சிறப்பாக லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தெளிவா அப்போ அன்னைக்கு நீங்க வந்து திமுகவோட கூட்டணி இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா? மக்கள் நல கூட்டணி நான் என்ன சொல்ல வரேன், கூட்டணி என்பது நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்ற 2 வருடங்களுக்கு முன்னால் அவர் எங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வேற எந்த கூட்டணிக்கும் போகல. அதனால இட் இஸ் கண்டினியூயிங். இவ்வளவுதான். பாரதிய ஜனதாவோடு இல்லை கூட்டணியில் அவர் பலமுறை சொல்லிட்டார். ஜெயலலிதா அம்மையாரை எதிர்ப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் சொல்லிட்டார். அவர் இல்லங்க தெளிவாக சொல்றாங்க. அது இல்லன்னு பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்க நான் சொன்னேன்னு கேட்கிறாரு. இல்லங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் சரி அவருடைய மனைவி பிரேமலதாவும் சரி இந்த ஒரு 6 மாதத்துல எவ்வளவு கடுமையா விமர்சிச்சாங்க. பிரேமலதா ஒரு கட்டத்துல சொல்றாங்க, இவங்க என்னடா அதிமுக அதிகமா விமர்சிக்கிறாங்களே, திமுக பக்கம் போவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். திமுகங்கிற ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைங்க. எல்லா பேட்டியிலும் இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க சார். நான் பேசுறேன். அதாவது சொன்னதை சொல்றதுன்றது எப்படிங்க? அதே மாதிரி எல்லா கட்சியும் அவர் பேசியிருக்காரு. பேசினாரா? மக்கள் நல கூட்டணியை கூப்பிட்டு பேசுறாரு. மக்கள் நல கூட்டணிக்கு சான்றிதழ் கொடுக்கிறாரு. என்னைக்காவது பாரதிய ஜனதாவுக்கு சான்றிதழ் அது மட்டும் இல்ல, டெல்லியில முதன்மை செயலாளர் அலுவலகத்தில் சிபிஐ ரைடு செய்யற அளவுக்கு சிறப்பான தீர்மானத்தில் பேசிருக்கிறாங்க. பிரகாஷ் ஜவடேகர் சொல்றாரு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டேன். திமுகவோட அபிஷியலா பேச்சுவார்த்தை ஏன் நடத்தணும்? இப்ப அபிஷியல் பேச்சுவார்த்தை எங்க உரிய நேரத்தில் அவர் உரிய முடிவு எடுப்பார், அதை உரிய இடத்தில் அறிவிப்பார். அவ்வளவுதான். அந்த அறிவிப்பு எங்களுக்கு சாதகமா அவர்களுக்கு சாதகமா என்று அறிவிப்பு வருகின்ற பொழுது தெரிய போகிறது. நான் என்ன கேட்கிறேன், மேடையில பேசுவது தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக பேசுவதெல்லாம் வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டணியில வைத்து பேசக்கூடாது. கூட்டணி சார் இது. தேர்தல் களத்தில் வால் வீசுகின்ற இடம். இங்கே நாம வந்து சில சமரசங்களை விட்டு கொடுத்துதான் போனோம். திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்
அவர்கள் நம்மோடு இணைகிறார். திரு ஹிதாயத்துல்லா, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. நீங்க பாமக எல்லாம் பல மாநாடுகளை நடத்தி சமீபத்தில் போன வாரம் வரைக்கும் நடத்தி முடிச்சிருச்சு. திமுகவும் காங்கிரசும் கூட்டி சேர்ந்து அதிகாரப்பூர்வமா கூட்டணின்னு அறிவிச்சு 2 வாரங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா ஒரு இணைந்து செயல்பட்டு ஒரு இணைந்து ஒரு கூட்டங்கள் ஒரு அக்ரெசிவா ஒரு இணைந்த செயல்பாட்டை காணமே. இது பல கேள்விகள் எழுப்புது. 2011 ஜனவரி முதற்கொண்டே நீங்க இந்த பணிகளை செஞ்சு இணைந்து மேடைகள்ல தோன்ற ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு 2 வார காலம் ஏன் 2 தரப்பிலுமே ஒரு கன அமைதி? இஸ் ஆல் வெல்? அதாவது மக்கள் நல கூட்டணியோ திரு சீமானுடைய அமைப்போ மற்ற கட்சிகளோ புதிய கூட்டணிகள் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற செங்கல். அவர்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே கட்டி ஆகணும். நாங்கள்லாம் ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மாதிரி இது இந்த கட்சிகள் எல்லாம். எங்களுக்கு இதுக்கு முன்ன பல தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். கடைசி நேரங்களில் தான் கூட்டணி முடிவாகும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் முன்னாலே முடிவாயிருக்கு. எங்களுக்கு தேர்தல் எப்படி நடத்தணும், எப்ப அதை சரியாக செய்யணுங்கிறதெல்லாம் எங்க கட்சிக்கு தெரியும். அதனால இந்த திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ நேரம் என்பது தேவையில்லை. எப்ப எதை ஜனவரி மாசத்திலேயே தொடங்கிட்டீங்க. அப்புறம் எவ்வளவு சீட்டு, யார் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிப்ரவரி மாச இறுதியில தான் முடிவாகுது. ஆனா இணைந்து பணியாற்றுவதுங்கிறது முன்பே தொடங்கிடுது. இந்த முறை 2 வாரம் ஆகியும் அங்கங்க அந்த மாவட்ட அளவுகள்ல தொகுதி அளவுல கூட அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லையே அப்படிங்கும் போது சில சந்தேகங்கள் எழுது. வை அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏங்கிற கேள்வி. இந்த கேள்வியை மற்ற கட்சிகள் மக்கள் நல கூட்டணியோ இதுவரை தொகுதியை பங்கு போட்டதும் இல்ல. யாரை நிறுத்த அதிமுக அது பிரச்சாரத்தை எப்ப செய்வது, எப்படி செய்வது, அது நான் ஏற்கனவே சொன்னேன். புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பது அதற்கான பிரயத்தனங்களை செய்ய வேண்டிய கடப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த கடப்பாட்டு நிலையில இல்லை. நாங்க ஏற்கனவே தொடர்ந்து இந்த அதிமுக ஆட்சியை வீழ்த்துகின்ற அந்த ஒற்றை இலக்கை தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது, அந்த அமைச்சர்களை நீக்குவது, ஆளுநரிடம் ஊழல் குற்றச்சாட்டை கொடுப்பது என்று மக்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய நிலைக்கு நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். முழங்கிட்டு இருந்தீங்க. இப்ப கூட்டா சேர்ந்துட்டீங்களே, கூட்டணியா சேர்ந்த பிறகு இந்த 2 வாரங்கள்ல இந்த 2-3 வாரங்கள்ல ஏன் அமைதிங்கிற கேள்வி இருக்கு. யூபி நீங்க அதுக்கான தகுந்த நேரத்துல செய்வோங்கிறீங்க. நான் மீண்டும் வரேன். உங்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் அம்மா சகோதரா, இந்தியாவிலே ஊழலுக்கு வித்திட்ட காங்கிரஸ், உங்க ஊழல் என்னன்னு இலங்கை தமிழர்களை அழித்த காங்கிரஸ், அதிமுக பேச எந்த தகுதியும் கிடையாது. ஊழலை பத்தி காங்கிரஸ் பேசாதீங்க. 2G மக்கள் மறக்கல, நிலக்கரி ஊழலை மக்கள் மறக்கல, 1,76,000 கோடி மக்கள் மறக்கல. காங்கிரஸ் பேசாதீங்க. 100 கோடி பேப்பர் மறக்கல. 1 கோடி வழங்கி கொடுத்துட்டு 100 கோடி எவ்வளவு கத்து ஒரே நிமிஷம். தலைவர் பொண்ணு ஜெயலலிதா வந்தவங்கதான் சரஸ்வதி. ஒரே நிமிஷம். எங்களுக்கு அவங்க 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹரி அவங்க 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 20 நிமிஷத்துல 2 பேரு பேச வேண்டிய நேரத்துல 6 பேருக்கு பங்கு கொடுக்கறீங்க. தடுக்கிறதுக்கு வழக்கம் போல விஷயத்தை முடிச்சிருங்க. அதனால எங்களை பொறுத்தவரை நான் ஊழல்னு சொல்லவே இல்லை. இவங்களை அகற்றணுங்கிற ஒற்றை இலக்குன்னு சொன்னவனையே எங்க பெண் குதிர்குள்ளேன்னு வராங்க. தயவு செய்து அது ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க. அதுக்காக நான் பதில் சொன்னேன். கொஞ்சம் தேர்தல் நன்னடத்தை விதி இன்றிலிருந்து ஆரம்பம்னா அப்ப நேற்று வரை நன்னடத்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படி கூட இந்த நன்னடத்தை சண்டை போடுவதற்கு நான் தயார்.
நான் இங்க உட்கார்ந்துட்டு பேசுறேன். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு எல்லாருமே தேர்தல் பிரச்சார போட்ல இருக்கிறீங்க. இல்ல அதிகாரிகளை அறிவிப்பு வந்தாச்சு, எல்லாரும் பிரச்சார போட்ல இருக்கிறீங்க. நீங்க பிரச்சார களத்துல இருந்து ஒரு விவாதமா மாற்றுவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி ஒரு பெரிய சவாலா, அது போல எங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதயத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அறிவிப்பு வந்திருக்கு, இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இல்ல இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்புக்கு பிறகு நிச்சயமாக எங்கள் கூட்டணி எங்கே எப்படி செய்வது என்பதை முடிவு செய்வார்கள். அது ஒரு கேள்வி அல்ல. இப்ப பிரச்சனை என்ன? இந்த நன்னடத்தை விதிகளை இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்குதுன்னா நேற்று இல்லைன்னு அர்த்தம். இந்த நன்னடத்தை விதிகள் வருது தேசிய அளவில், அது வரைக்கும் இந்தியா நன்னடத்தை இல்லைன்னு அர்த்தமா? கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கறத ஒரு தேதி அதுக்கு ஒரு அர்த்தமே மாத்தாதீங்க, அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. நான் சொல்ல வர்றத பிடிக்கல, நான் சொல்ல வர்றது புரியல. இப்ப நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி, ஏற்கனவே தேர்தல் அதிகாரியாக இருந்து எனது வாக்குகளை கூட பறித்தவர்களுக்கு மத்தியில ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சலுகை, எப்படி நீதிபதிகளுக்கு பதவி கொடுப்பது, சிஐடிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பதவி கொடுப்பது, இப்படி செய்யக்கூடிய ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்க தேர்தல் நடைமுறைக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்க. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது எல்லா தேர்தல்களையும் சுமார் 1952 நடத்தின தேர்தல் வருது. நன்னடத்தை இல்லைங்கிற அர்த்தம் அல்ல. நான் மீண்டும் அதிகாரிகளை நான் மீண்டும் திரு நாராயணன் குறுக்கிட விரும்புங்க. அதாவது திரு இதயத்துல்லா அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி சொல்றார். ஆனால் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் உண்மை. எதை வச்சு சொல்றீங்க? அதாவது நேற்றைய தினம் மக்களவையில இவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதாவது இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் நேற்று சட்டமன்றம் கொடுத்த ஒரு விஷயத்தை, அந்த 7 பேர் விடுதலைகளை விடவே கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். இல்லங்க, விடுவிக்க கூடாதுங்கிறது பாஜக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. பாஜக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு விடுவிக்கணும், அவங்க குற்றவாளிகளே அல்லங்கிறதா. நீங்க கூட்டணி சேர நினைக்கக்கூடிய பாமகவுடைய நிலைப்பாடு, தேமுதிக கூட்டணி சேரும் பொழுது அது குறித்து நாங்கள் விவாதிப்போம். கூட்டணி சேர்ந்த பிறகு இவங்க 2 பேரும் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையை காங்கிரஸ் எடுத்திருக்க வேண்டும். நேற்றைய தினம் சில தொலைக்காட்சிகளில் காங்கிரஸ் இவங்களை விடணும்ன்றாங்க. ஆனால் நேற்றைய தினம் மக்களவையில விடக்கூடாதுன்றாங்க. பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி இருந்தது. அன்றைக்கு 5 ஆண்டு காலத்திலே இவரால் ஒரு செங்கல் எடுத்து வைக்க முடியுதா? 5 வருஷம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஊழல் லஞ்சத்துல தலைவருக்கு வியாபம் ஊழல் இருந்து தவறா பேசாதீங்க. இந்த நீங்க ஆட்சியில பங்காற்றிய சமயத்துல குஜராத் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. கூட்டணி இப்ப கேட்கறாங்கல்ல, எங்களுடைய தலைவர் ஆட்சியில திமுக ஊழல் பண்ண ஒரு 73 நாட்கள் இடையில இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு சாதகமான சூழல் நினைக்கிறீங்க? அந்த ஒரு இவ்வளவு அதிகமான ஒரு நாட்கள் தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் நடக்கிறதுக்கும் இடையில இருப்பது அப்படிங்கிறது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கருதுறீங்களா, இல்ல ஏதேனும் ஒரு தரப்புக்கு ஆதரவா போகக்கூடியது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக லெவல் பிளேயிங் ஏரியா சமநிலையில் இல்லை என்பது பொதுவாக இருக்கின்ற குற்றச்சாட்டு. இதயத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நேருக்கு கம்பேர் பண்ணும்போது தான் சொன்னாரு, நான் கொட்டி கிடக்கிற செங்கல் அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் சொன்னார். கொட்டி கிடக்கிற செங்கல் கூட நாளைக்கு கோபுரமாகலாம். ஆனால் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோபுரம் சாய்ந்து விட்டால் அதை நிமிர்த்துவதற்கு நீண்ட நெடுநாட்கள் ஆகும்.
ஏற்கனவே காங்கிரஸ் என்பது காமராஜர் காலத்தில் 44% இருந்தது. ஏன் இப்பொழுது 4% வந்திருக்கிறது என்பது அவர்கள் ஆராயப்பட வேண்டிய ஒரு கேள்வி. பரவாயில்ல இருந்தது, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் பெரிய வந்துடல. 8% நாங்க கொஞ்சமா 5% வந்திருக்கோம்னா கூட ஒரு தேர்தல் ஏறி இருக்கும். சென்ற தேர்தலில் கூட 2014 கூட எல்லாம் சேர்ந்து 19% வந்திருக்கோம். அதுல மைனஸ் பிளஸ் வரும்போது எப்படி வரும் தெரியும். அவங்க தனியா வாங்கின சதவீதம் 4, நீங்க கூட்டணியில வாங்கின சதவீதம் கிட்டத்தட்ட அதேதான் 5%. ஆமா, 44% எங்க இருந்தது, நாங்க வாங்கின 8% எங்க இருந்தது. அது வேற. 7 தமிழர் பிரச்சனை பத்தி பிஜேபி எங்க அண்ணன் சொன்னாரு. அதுல நான் என்ன சொல்றேன், 2 அரசாங்கங்களுமே இன்றைக்கு ஒரு நாடகம் தான். ஆர்டிகல் 161 பயன்படுத்தி யாராவது பண்ணாம இப்ப ஆளுக்கு ஆளுக்கு தேர்தல் கேட்டா போல ஒரு நாடகம். ஆர்டிகல் 160 விட ஏன் மகாராஷ்டிராவில் கோபால் கோட்சேவை மகாராஷ்டிரா கவர்னர், அதாவது வாழ்நாள் இல்ல வசந்த் நாயக் என்கின்ற காங்கிரஸ் ஏன் பண்ணல? அதுக்காக சுப்ரீம் கோர்ட் மாநில உரிமையா மத்திய உரிமையா அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கு தான் உரிமை இருக்குன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கிறது. அது வேற விவாதம், அது ஒரு வேற விவாதம். அது சொல்லல நான். ஆர்டிகல் 161 தனியார் கிளாரிஃபைட் ஆன் தட் மேட்டர். அதுக்கான ஸ்கோப் இல்லை இந்த விஷயத்துல. வேற விவாதம், இன்னும் விரிவா பேச வேண்டிய ஒரு விஷயம். திரு ஹிதாயத்துல்லா குறுக்கிட விரும்பினார். யோர் லாஸ்ட் வேர்ட்ஸ். அதாவது இந்த நேற்று எல்லா கட்சிகளும் சொன்னது, இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழ் ஆர்வலர்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறது அதிமுக. அதுவும் 2 நாளைக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரியும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறது. அவங்களுக்கு மத்தியிலிருந்து தகவல் வந்துருச்சு. நாளை தேர்தல் அறிவிப்பு தெரிஞ்சும் கூட இந்த தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள். ஏற்கனவே கிடையாது. தூக்கு தண்டனை கொடுக்கணும் சொன்னது நீங்க, நாங்க யாரும் சொல்லல. நளினிக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு 2008 நளினியை விடக்கூடாது என்று சொன்னவர்கள் நீங்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களை திமுக தலைவர் ரிலீஸ் பண்ணுங்கிறாரு. முரண்பாடு இருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயத்துல? ஒரு முக்கியமான எல்லா கட்சிக்கும் ஒரு கருத்து உண்டு சார். இந்த விஷயம் இதை விட பெரிய விஷயத்துல முரண்பட்டவர்கள் ஒன்று இருந்திருக்கோம். தேர்தல் களம் தான் முக்கியம் நமக்கு. இறுதியான கருத்து எல்லாத்தையும் கேட்க விரும்புறேன். சரஸ்வதி அண்ட் மிஸ்டர் சிவலங்கோ, உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது 2011 மே 16 அம்மா அவர்கள் 5வது முறையா 4வது முறையா முதலமைச்சர் பதவி எடுத்தாங்க. வரப்போகிற மே 16 மீண்டும் 6வது முறையாக அம்மா முதலமைச்சர் ஆவதற்கு தமிழகத்தில் உள்ள 234 தொகுதி மக்களும் வாக்களிக்க போறாங்க. இது நடைபெற போறது. அந்த வெற்றி விழாவில் இதே டிபேட்ல உட்கார்ந்து நான் பேசதான் போறேன். தேர்தல் களத்துல வேகமா துரிதமா குதிச்சு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது போல வேகத்தை இந்த தேர்தலையே உங்களால 75 நாள் காமிக்கதான் போறோம். மறுபடியும் காட்டத்தான் போறோம். உங்களை மாதிரி விஜயகாந்த் கிட்ட போய் செஞ்சிட்டுலாம் இல்ல. விஜயகாந்த் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிற நீ வான்னு கூட்டணிக்கு வளர்ந்திருக்கல. அவர் வந்தாருங்க, எங்களுக்கு அவருக்கு வாழ்வு கிடைச்சதே எங்களாலதாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் நீங்க சுத்துறீங்கன்னா சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் வீரம் இருந்தால் நிக்க சொல்லுங்க. தனியா ஏன் பேரம் பேச சொல்றீங்க? பேரம் பேசாம நிக்க சொல்லுங்க. விடியட்டும் என்று முடிய போகிறது, விடிய போகிறது. உங்களுடைய வார்த்தை முடிய போகிறது, விடிய போகிறது. முடிய போறது திமுக, முடிய போறது திமுக, விடிய போறது எங்கள் தலைமையிலான ஆட்சி. கேம்பெயின் ஸ்பீச்சஸ் தேர்தல் களத்துல நீங்க செய்யலாம். விவாத களம். திரு ஜெயராஜ் இறுதியான கருத்து. 2011 ஒரு 2 கார்னர் ஃபைட்
திமுக அணியா அதிமுக அணியாங்கிற ஒரு நிலை. இன்னைக்கு திமுக அதிமுக தாண்டி ஒரு கணிசமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வைத்துக் கொண்டாலும் கூட அதை பங்கு போடுறதுக்கு மற்ற அணிகள் இருக்கின்றன. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்படுது, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருக்கு, பாமக இருக்கு, திரு சீமான் களத்தில் இருக்கிறார். ஆக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட அது சமமா பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. 11 காட்டிலும் முந்தைய தேர்தல்களை காட்டிலும் இது சற்றே உங்களுக்கு கூடுதல் சவாலான களம். நிச்சயமா கூடுதலான சவால். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதிலும் கூட எங்களுக்கு வந்திருக்கிற இப்பொழுது எடுக்கிற கருத்து கணிப்புகளின் படி பார்த்தால் கூட ஜெயலலிதா அம்மையாருடைய வாக்குகளை தான் இவர்கள் பிரிக்கிறார்கள், எங்களுடைய வாக்குகளை பிரிக்கவில்லை. எதிர்ப்பு நீங்க பாருங்க, இந்த தேர்தல் களம் வித்தியாசமான தேர்தல் களம். எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக, இன்னும் கேட்டால் கிளைகள் ரீதியாக, இன்னும் கேட்டால் வாக்காளர்கள் ரீதியாக, இன்னும் கேட்டால் தொண்டர்களின் பல ரீதியாக நான் எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. இந்த போட்டியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இறுதியான கருத்து நாராயணன். வருகிற தேர்தலிலே அனைத்து ஊடகங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், இது போன்ற விவாதங்களிலே ஒரு நல்ல அருமையான செயல்பாடுகளை எடுத்துரைத்து நாம் இந்த கட்சியானது என்ன செய்வோம் என்று சொல்லி எந்த விதமான மரியாதை குறைவான அல்லது அநாகரிகமான விவாதங்களை செய்யாமல் மக்களுக்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் அனைவருமே, அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களுமே நாகரிகமான முறையிலே இந்த தேர்தலை எதிர்கொண்டு மக்களுடைய செல்வாக்கை, மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். சென்ற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் 20% வாக்குகளை பெற்றோம். இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலும் ஒரு 10% எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நம்பிக்கையுடன் 30 விழுக்காடுகளை பெற்று ஆட்சி அமைப்போம் என்பது கேம்பெயின் ஸ்பீச். எல்லாரும் கேம்பெயின் மோடுக்கு வந்துட்டீங்க. நான் திரு சிவயிலங்கோக்கு தான் ஐ வாண்ட் டு கிவ் a last word. திரு சிவயிலங்கோ, உங்களுடைய இறுதியான கருத்து. கண்டிப்பா இப்ப இதுல திமுக காங்கிரஸையோ இவங்க அதிமுக சொல்ற ஊழல்களா இருக்கட்டும், இது பிஜேபி அவங்க சொல்ற ஊழலாக இருக்கட்டும், எல்லா ஊழல்களையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான தருணம் மே 16ஆம் தேதி அன்று அவர்கள் யாருக்கு இந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாரை மாற்ற வேண்டும் என்று சரியாக முடிவெடுப்பார்கள். முடிவெடுக்கக்கூடிய தருணம் விரைவில் வருகிறது. இது இந்த வரக்கூடிய தேர்தல் லஞ்ச ஊழலுக்கு எதிரான வாக்குகளும், இங்கு மதுவில்லா தமிழகம் படைக்கவும் தான் கண்டிப்பாக வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதை யாரு முன்னிறுக்கிறார்களோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க தயாராக உள்ளார்கள் என்பதுதான் எங்களுடைய. எல்லாருமே கேம்பெயின் மோட்ல இருக்கீங்க. இந்த தருணத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்தாங்க. சிவயிலங்கோ சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்ல, உரிமை புரட்சி என்பது உண்டிப்பேட்டி நிறைவேறும் கருகி போய்விடுவதல்ல என்கிற அந்த அடிப்படையிலே மக்கள் நல கூட்டணியுடைய லட்சியங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். திரு ஹிதாயத்துல்லாக்கு லாஸ்ட் வேர்ட் கொடுக்கறதா சரி. திரு ஹிதாயத்துல்லா, ரொம்ப சுருக்கமா இறுதியான கருத்து. திரு ஹிதாயத்துல்லா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆளுங்கட்சியை வீழ்த்த வேணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அப்படி தெளிவா இருக்கிறவங்க இந்த ஓட்டுகள் பிரிக்கிறதுக்கு சில கட்சிகள் வந்ததையும் அவர்களுக்கு நல்லா தெரியும். எந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த வகையில மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எல்லாருமே ஒரு தேர்தல் களத்துக்கு தயாராகிட்டீங்க. தேர்தல் மணி அடித்து விட்டது, தேர்தல் களம் தயாராகி விட்டது, தேர்தல் திருவிழா தொடங்கி விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு களம். இது ஒரு பிரச்சார களமா மாற்றுவதற்கு எல்லாரும் முனைவார்கள். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி சவால்கள் இருக்கிறதோ அதே போல இதை விவாத களமாக வைத்துக் கொள்வதில் எங்களுக்கும் பெரிய சவால்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஒரு கண்ணியமான ஒரு தேர்தலாக, எந்த விதமான சச்சரவும் இன்றி ஒரு சுமூகமான ஒரு தேர்தலாக, நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒரு ஆர்குமெண்டேட்டிவா இருப்பதுதான் இந்தியர்களுடைய ஒரு குணம். அதே சமயத்தில் வரம்பு மீறாத கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு வரம்பு மீறாத கண்ணியமான ஒரு களமாக இந்த ஒரு களம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள்ல எல்லாருடைய நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.